எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் எனக்கு சொல்லித்தந்த ஆம்லெட் ரெசிப்பியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலான்னு இருக்கிறேன். நானும் இந்த ஆம்லெட்டை செஞ்சு பார்த்தேன். நல்லா ஃப்ளஃபியாக, அடுத்த நாள் காலையில் கூட இந்த ஃப்ளஃபினஸ் போகாமல் அப்படியே இருந்தது. வாங்க இப்போ இந்த ஆம்லெட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 முட்டை, தேவையான அளவு உப்பு. முதலாவது ஒரு பாத்திரத்தில் 4 முட்டையையும் அடித்து ஊற்றிக்கொள்ளுங்க. பிறகு அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. பிறகு எடுத்து வச்சிருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயையும் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி முட்டையோடு சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்தா பிறகு ஒரு ஃபோர்க் கொண்டு யூஸ் பண்ணி நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா பச்சை மிளகாய் போடாதீங்க, வேணுமெண்டா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. இது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் முட்டை பொரிக்கிற சட்டியை அடுப்பில் வச்சு சாதுவாக எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. சட்டி சூடானதும் முட்டையை 2 பகுதியெல்லாம் பிரித்து ஒரு பகுதியை சட்டியோட அளவுக்கு போட்டுட்டு முட்டையை பொரிய விடுங்க. இப்போ நாங்கள் முதலாவது போட்ட போர்ஷன் கீழ் பகுதி பொரிஞ்சு மேல் பகுதி நல்லா அவிஞ்சிருக்குது. இனி நாங்கள் 2வது எடுத்து வச்சிருக்கிற போர்ஷனை மேலால் ஊற்றி விடுவோம். இந்த ஆம்லெட்டை நாங்கள் அடுத்த பக்கம் திருப்ப போகிறதில்ல, அப்படியே மடித்து விட போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே அவிய விட்டுட்டு ஃபோக்கால் இடையிடையே இப்படி குத்தி விட போகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கொள்ளணும். இது மாதிரி நாங்கள் ஃபோக்கால் கொஞ்சமாக குத்தி இப்படி தூக்கி விடணும். இது மாதிரி சுற்றி வர செஞ்சுட்டு மூடி போட்டு ஆம்லெட்டை அவிய விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் நல்லா இது மாதிரி அவிஞ்சு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இனி நாங்கள் இதை கவனமாக 2ஆக மடித்து விட்டால் காணும். ஒரு மெல்லிய கரண்டியால் முட்டையை கவனமாக மடித்து விட்டுக்கொள்ளணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தந்த மெத்தடுக்கு நான் முட்டை பொரித்த வீடியோவை பின்னால் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஆம்லெட்டை மடித்து விட்ட பிறகு சின்ன சின்ன பீசஸாக வெட்டி சர்வ் பண்ணலாம். இந்த ஆம்லெட்டை நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம், மேலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். நீங்கள் ஒருக்கா இந்த ஆம்லெட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரையும் கேட்டு சாப்பிடுவாங்க. நாங்கள் இந்த ஆம்லெட்டை இன்றைக்கி புட்டோடு சாப்பிட போகிறோம். இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமெண்டு. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஒருக்கா லைக் பண்ணி விடுங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் இருக்கிற மற்ற பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Darcy.